நல்லதுக்கே காலம் இல்லை சார். ஒரு மனுஷன் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறது குத்தமா சார்? அவர் சொன்னதை சொன்ன சொல் தவறாமல் செஞ்சுருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் எங்கேப்பா எரியுது? அவர் என்ன சொன்னார்? டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பேன், என்கிட்ட எந்த ஒளிவு முறையுமே இருக்காது, நீ எனக்கு மறைச்சு பழக்கம் இல்லை, அதைத்தான் கொண்டாந்து காமிச்சிருக்காரு. இப்போ அங்கே கல்யாணத்துக்கு ஒன்றா போனாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வாழ்த்து தெரிவித்தார். அதுக்கப்புறம் பதவியேற்பு விழாவில் பக்கத்தில் வந்து தான் உட்காரல. மற்றபடி அன்னைக்கு அவரை காட்டினதை காட்டில இவங்களை காட்டினது அதிகம். இன்னைக்கு துக்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். அதுலேயும் ஒன்றா ஒர்க் பண்ண கலீக்கு, ரொம்ப வேண்டப்பட்டவங்க, ஒரே நேரத்தில் ஒன்றா போனது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய. இதில் வந்து விஜயை திட்டுறது வேறு. ஐயா முதல்வர் விஜய் இருக்கார்ல, அவரை வந்து விமர்சனம் பண்ணுறது வேறு. எதுக்கு தேவையில்லாமல் திரிசாவை விமர்சனம் பண்ணிட்டு எனக்கு உண்மையிலே புரியலை. திரிசா மேலே என்ன தப்பு? திரிசா வந்து ஒரு வேளை மிரட்டி பணிய வச்சு அவரை வந்து ஏதோ ஒரு வகையில் மயக்கி வச்சுருந்தா பரவாயில்ல. மயங்கக்கூடிய ஆளை நாட்டில் கிட்டத்தட்ட 1.25 கோடி பேரை மயக்கி இருக்காருா. அவர் மயக்கி இருக்காரு. மயக்கி தான் ஓட்டு போட வச்சார். அவரை இவங்க மயக்கிட்டாங்களாம். இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட்டுன்னா, முதல்வர் போனப்போ பின்னாடியே வந்திருக்கிறார். முதல்வர் கான்வாயின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த கான்வாயில் முதல்வர் சொல்லாமல் வேறு யாரையும் உள்ளுக்குள்ளே வந்து விட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். விடுவாங்களா? அவ்வளோ பேர் சுற்றி பவுன்சர்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆள் அவங்க கூடவே வர்றாங்க அப்படின்னா அவர் ஆசைப்படுறார் ராஜா. அவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? இல்லை, இப்போ எதுக்கு நம்ம தான் அதை நார்மலைஸ் ஆக்கிட்டோமே. திரும்ப ஏன் அதையே போட்டு, அதாவது இதை பேசணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை இது வந்தால் பேசுவாங்கன்றதும் தெரியும். அதான் ஓப்பனாக சொல்கிறாங்க, சைட் சிக்கன்றாங்க த்ரிஷாவை. சைட் சிக்கன்னா அதை எப்படி நான் சொல்கிறது வருது, பட் ஆனால் அது என்னால் வந்து இங்கே ஓப்பன் பண்ண முடியலை, அவ்வளோதான். சைட் சிக்கன்றாங்க. அந்த சைட் சிக்கன் வச்சுக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஆசை, அவரோட விருப்பம், தனிப்பட்ட வாழ்க்கை. அதில் போயிட்டு நீங்களும் நானும் இடையில குதிச்சு இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும், இப்படிலாம் கண்ட மேனிக்கு வந்து மேயக்கூடாது அப்படிலாம் நீங்களும் நானும் சொல்ல முடியுமா சார்? சார், ஒரு உரிமையில் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்காரு, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு மகனா, ஒரு மாமாவா நான் இருப்பேன். ஆனால் யார் சொந்த மாமனாவே இருந்தாலும் நம்ம போய் சொல்ல முடியுமா சார்? இப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து எங்கே போய் நீங்கள் எதுக்கு நீங்கள் கண்டிக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியும். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்களே, அவங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லையே, அவங்களுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. அந்த 2 பேருக்கும், இந்த 2 பேரும் தமிழ்நாட்டில் சொசைட்டியில் பெரிய ஆள், அதாவது நேம் ஆல் ஓவர் இந்தியா ஃபேம். இப்போ விஜய் சார் அவரை இப்போ நார்த் இந்தியாவில் கூப்பிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, விஜய் சாருக்கு தங்கச்சி மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக வந்திருக்கார். மாரல் சப்போர்ட்டுக்கு போகிறாங்க அஜித் சாருக்கு தான் போயிருக்கணும். இல்லைப்பா, எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. அதாவது ஒரு வீட்டில் மாரல் 41 பேர் போனப்போ வராத மாரல் சப்போர்ட், இல்லாத ஒரு துயரம். அப்போ ஆறுதல் சொல்ல வராதவங்க இப்போ ஆறுதல் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இதை நீங்களோ இல்லை வேறு யாரோ தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க அண்ணன் தங்கச்சியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. அந்த அந்த உறவை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தாங்க இல்லைங்களா, அவங்க சொல்கிறாங்க அந்த அண்ணன் தங்கச்சி உறவு. 2வது, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது டோட்டல் வேஸ்ட். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி முன்னாடியெல்லாம் முக்காடு போட்டு போவாங்க சார். இப்போ ஃபுல் கேமராவெல்லாம் பொசிஷனில் வச்சு கைகோத்து வர்றாங்க. அதில் அவர் பட்டு வேட்டு பட்டு சட்டை போட்ட காலையில் கிரகப்பிரவேசத்துக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை மாற்ற நேரம் இல்லையா? அந்த அளவுக்கு ஐயா உழைகிறார் சார். அப்படி உழைகிறவருக்கு சின்னதாக ஒரு ரிலாக்ஸ், அவருக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயத்தை அவர் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாதா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவருக்கு அந்த உரிமை இல்லையா? ஒருத்தர் எப்படி இருக்கு சார், கோர்ட்டே சொல்லியிருக்கு,
வயதுக்கு வந்த ஒரு ஆணும் வயதுக்கு வந்த ஒரு பெண்ணும் தாம் மனசுக்கு கான்சியஸாக கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னா அதை யாராலையும் தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கு. முதல்வர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கன் ஏன் இருக்கக்கூடாது? உடனே வந்துடுவாங்க, ஓடி வந்துடுவாங்க. கலைஞர் தெரியுமா? இல்லை அவர் என்னென்ன செஞ்சார்? அவர் செஞ்சது எல்லாமே எல்லாருக்கும் வெளிப்படையாக செஞ்சார்ரா. யாரும் அவரை வந்து குறை சொல்ல. நீதி வேணும் நியாயம் வேணும்னு யாராவது கேட்டாங்களா? கோர்ட்டுக்கு போனாங்களா? இருக்கிறப்பயே இல்லாத, அதாவது கூட இருக்கிறப்பயே ஒரு ஆள் இருக்கிறப்பயே இன்னொரு ஆளை வந்து இவர் தேடி போகிற பெத்த புள்ள பெத்த பொண்ணு அது ரெண்டும் ஒதுக்கி வச்சார். கலைஞர் ஃபேமிலியாக எப்படி வாழ்ந்தார் தெரியும்? இல்லைப்பா சொல்கிற ஒன்று அங்கே வந்துடுவாங்க. இங்கே நிகழ்ச்சி முதலமைச்சராக போகிற ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த நிகழ்ச்சிக்கு பொண்டாட்டி வரல ஓகே, புள்ள வரலையே, பெத்த பொண்ணு வரலையே, நம்ம ஏன் சார் கவலை பண்ணோம்? நம்ம ஏன் கவலை நான் தெரியாமல், அதாவது அவருக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியலை. அங்கே வந்து உட்கார்ந்து அவங்களுக்கும் அது பிரச்சனையாக தெரியலை. அவங்கள முதல்வராக ஏற்று கொண்டாடுற அவங்களுக்கு அது அந்த கண்ணுக்கு அது தப்பாக படல. உங்களுக்கு எனக்கு ஏன் அந்த வருத்தம்? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இல்லை இவரை பார்த்து நாடு கெட்டு போயிடுமா? நார்மலைஸ் பண்ணிடுவாங்களா? பண்ணிட்டாங்களே. ஒருவேளை நீங்கள் அதுக்கு பயந்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சாச்சு. அவங்க அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன தப்பு? என்னப்பா தப்பு? தெரியாமலா பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. அது உங்களுக்கு பொறுக்கலையா? இதை பார்த்து போயிட்டு யாராச்சும் தப்பாக பேசுவாங்களா? அந்த சூலூரில் ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு கேட்டாங்கல்ல. அதனால தான் இந்த பிள்ளைக்கு இப்படி ஆச்சு சொன்னாங்கல்ல. அதைத்தான் கண்டிப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு அழகு, அதுதான் அவங்க கண்ணுக்கு அசிங்கம். அதுதான் வந்து இந்த தமிழ் பொண்ணை வந்து தமிழ் கலாச்சாரத்தை வந்து கெடுக்க வந்த அது சனியே. இதெல்லாம் வந்து மில்லியன் மாதிரி வேறு லெவலில் அதை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் தயவு செய்து யாரும் தப்பாக பேசாதீங்க, தப்பாக எழுதாதீங்க, தப்பாக பார்க்காதீங்க. பார்க்குற உங்கள் கண்ணில் தான் பிரச்சனைகள். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப சுத்தமாக இருக்குது. நீங்கள் தான் அழுக்கு பயலாட்டம் இருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளவு வன்மம், அவ்வளவு அந்த அந்த ஒரு நினப்புக்கு வேறு என்னமோ சொல்லுவாங்க. அது அந்த அசிங்கமாக ஒருத்தர் சம்மந்தப்படுத்தி பேசிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு கேவலமான பிறவி. இப்போ முதல்வர் விஜயையும் திரிஷாவையும் சேர்த்து வச்சு யாராச்சும் பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலே மனுஷ பிறவியே அல்ல. அது வந்து ஒரு இழிவான ஒரு பிறவி. அப்படித்தான் வந்து அவங்க பேசிக்கிறாங்க. பத்தாவதுக்கு இதை நம்ம பேசணுன்றதுக்காகத்தான் கொண்டாந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ அவர் ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறப்பயே கல்யாணத்துக்கு போனப்போ அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அவருக்கு எல்லாமே அவரோட நல்ல நேரம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த கூட இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தப்பாகவே படலை. ஆனால் எனக்கு ஒன்று இதை ஆதரிக்கிறவங்க இதே மாதிரி அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டோ அவங்க ஒய்ஃபோ நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு ஓகேவா? இல்லை எனக்கு அது தெரியும். எனக்கு அதுக்கு மட்டும் ஒரு விளக்கம் சொல்லுங்க. அண்ணன் செஞ்சால் சரி, அண்ணனை விரும்பினவங்க, அண்ணனுக்காக ஓட்டு போட்டவங்க, அண்ணனுக்காக ரீல்ஸ் போட்டவங்க, அண்ணனை வந்து அழகை ரசிக்கிறவங்க, அவங்க வீட்டுகளில் இப்படியெல்லாம் இருந்தால் ஓகேவா? நார்மலைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. பிடிச்சிருக்கு ஓகே. வலுக்கட்டாயமாக ஏதாச்சும் செஞ்சால் தானே தப்பு. அப்படித்தானே? தெரியலப்பா. தேவையில்லாமல் இதை பற்றி பேசாதீங்க. நம்ம பேச வேண்டியதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது.